அது நிறைய கமெண்ட்ஸ். புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது காஸ்ட் அதிகமா இருக்குமோன்னு மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. இந்த காஸ்ட் பத்தி சொல்லுங்க. இது மெயின் பெனிஃபிட் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற கிட், அதாவது இந்த PRP ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? ஸோ ரத்தத்தில் we have so many cells doing different functions. நம்மளுக்கு இந்த ஹீலிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான் தேவை. இந்த செல் தான் ஹீலிங் செல், இந்த செல் தான் டிஃபென்ஸ் செல். ஆனால் இது எப்படி பிரிச்சு எடுக்கிறங்கிற டெக்னாலஜி நம்மகிட்ட கிடையாது. we can separate each cell. அந்த செப்பரேட்டிங் ப்ராசஸ் வந்து அதுக்கு தனியாக வந்து we have these PRP kits ன்னு சொல்லுவாங்க. அதில் தான் ப்ராசஸ் பண்ணும். அது நம்ம ஸ்பின் சென்ட்ரிஃபியூஜன்ஸ்ங்கிற மெக்கானிசமில் நம்ம ஸ்பின் பண்ண ஒன்று ஒன்றா பிரியும். ஸோ கடைசியாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கிட்டோட காஸ்ட் தான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20,000 ரூபா, சரிங்களா? பட் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் அரௌண்ட் ½ hour பண்ணிடலாம். சார் PRP ட்ரீட்மெண்ட்ங்கிறது கொஞ்சம் கம்பேர்ட் டு சர்ஜரி. இப்போ நம்ம ஒரு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை வந்து ஒரு 3 லட்ச ரூபா வரும்னா இது வந்து 1/10 ஒரு 35,000 ரூபா நம்ம முடிச்சிடலாம், சரிங்களா?